Hi, hello, welcome friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு இமேஜில் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணிடுவோம். அதுவும் இல்லாமல் நியூ அப்டேட்டில் வந்து உங்களுக்கு ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணி கொடுத்துரும் ஃபோட்டோஷாப்பில். ஸோ அதை தவிர நம்ம ஒரு வீடியோவில் எப்படி ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூஸிங் வந்து நம்ம ஃபிலிமோரா ஆப். இது வந்து ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அது பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து லைட் வெயிட்டான சாஃப்ட்வேர், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஈஸியாக வந்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இது உங்கள் ரெடி டிசைன், கிரியேட்டர் ஓன் டிசைன் வித் அஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த வீடியோவில் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமோ அந்த வீடியோவும் எந்த ஸ்கையை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த இமேஜையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோவில் தான் நம்ம இந்த ஸ்கையை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளாங்காக இருக்கும், நல்லாவே இருக்காது. இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஸ்கையை வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த வீடியோவை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம டைம்லைனில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கைக்கு வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரி நம்மளுக்கு எதாவது தேவைப்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் நம்மளுக்கு இங்கே வந்துடும். அதை அப்படியே நம்ம ஒரு ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணி அதில் அந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கையை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே இந்த ஸ்கையை மட்டும் நீங்கள் எப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு எடிட் போயிட்டு அதில் ஃபில்லுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து நீங்கள் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டு இந்த க்ரீன் கலர் வந்து இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்கைக்கு பதிலாக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இது மேலே தான் நம்ம வந்து அந்த ஸ்கையை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், நம்ம புதுசாக வைக்க போகிறத. அதனால் இதை நம்ம அப்படியே ஒரு பிஎன்ஜி இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேக்ரவுண்டை ஹைட் பண்ணிடுங்க. ஹைட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து அப்படியே நம்ம பிஎன்ஜியாக சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே நம்ம ஃபிலிமோராவில் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இம்போர்ட் பண்ண இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம டைம்லைனில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த ஃபுல் வீடியோவுக்கும் அந்த இமேஜை அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டிங்கன்னா வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து அப்படியே ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் எடுத்த வீடியோ நம்மளுக்கு இங்கே இருக்குது. நம்ம அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு எடுத்த மாதிரி நம்மளுக்கு இப்போ ஒரு வீடியோ, அதே வீடியோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவை நம்ம இப்போ டெலிட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் எடுத்த வீடியோவை இங்கே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் எந்த ஸ்கையை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுமோ அதை எடுத்து ட்ராக் பண்ணி இங்கே மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல் லென்த்துக்கு எடுத்து விட்ருங்க. அந்த ஸ்கை வந்து நம்மளுக்கு அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறப்ப இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு மேலே தெரியும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷன் போய்க்கோங்க. போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு எந்த சைஸுக்கு அது வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் அதை பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஓகே கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்கைக்கு பதிலாக பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் கரெக்ஷன்லாம் பண்ணோம்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் கரெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு கலர் கரெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் நீங்கள் வச்ச இமேஜுக்கு தகுந்த மாதிரி எந்த ஃபில்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் போய் மேனுவலாகவும் கரெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு ஃபில்டர் வச்சு அப்ளை கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபில்டரோட எஃபெக்ட் வந்து உங்கள் இமேஜில் அப்படியே வந்துடும்.
ஸோ வந்து பேக்ரவுண்டில் இருக்க அந்த இமேஜையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கலர் கரெக்ஷன் போட்டு ஃபில்டர் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு அந்த கலர் கரெக்ஷன்லாம் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து ஸ்கையை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட், உங்களுக்கு வந்து வீடியோவில் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட், தேங்க்யூ.